ரகசிய தரிசன ஆசையில் இது சுகவேதனை. செல்லகுட்டி மாடா சொல்லுடி. நல்லா இருக்கியா? நீங்க போயிட்டு வந்துருங்க. அப்புறம் காவலுக்கு போகணும். ஆமா ஆமா. அப்பா பாத்தியா? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? நம்மளெல்லாம் கண்ணுக்கருத்துமா காவலுக்கு போக சொன்னாரு. சரி. அப்பா மட்டும் தான் வந்தாரா? அப்பா தானே எங்கட விஷயமே சொல்லி என்ன சொன்னாரு. கூட கூட அவரோட புருஷனும் வந்தாரு. ஏய் யாருக்கு யாருடைய புருஷன்ற? யாருக்கு யாரு புருஷனா? அப்பாவுக்கு யாரு புருஷன்? அப்பாவுக்கு யாரு புருஷன்? ஐயோ பொண்டாட்டி தானே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன புருஷன்ற தனியா சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு தாண்டி நந்தவனம் இத்தனை மணிக்கு வந்திருக்கோம். அது என்னமோ உண்மைதான். ஒரே பயமா இருக்குடி. ஏண்டி? படபடப்பா இருக்கு. ஐயோ உனக்குமா? கண்ணே ஏய் ஏய் என்னடி ஒரு மாதிரி கொன்னுட்ற? என்னடி கீழ விடுறீ? ஏய் கீழ விடுறீ. நீ ஃபாரின் கேர்ள் மாதிரி இருக்க. எஸ் எஸ் ஃபாரின்ல இருந்து தான் வந்திருக்கேன். அடி கீழ விடுறீ. எந்த நாட்டுல இருந்து வந்திருக்க? வெளிநாடு. வெளிநாடா? எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க? தெரியாதா? தெரியாம தான் கேக்குறேன். பாண்டுகுடி பழைய பஸ் ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கேன். பாண்டுகுடி எப்ப வெளிநாடாச்சு? அத்தாடி தெரியாதா? தெரியாம பாண்டுகுடி ஹாஸ்பிடல். ஆஹா அங்க இருந்து வந்திருக்கேன். சரி உங்க பேர் என்ன? நரசா நீங்க? எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? என்னது? வெதர் பண்ணி. வெதர் பண்ணியா? உங்க அம்மா பேரு? மஞ்ச புஞ்சை. உங்க அம்மாச்சி பேரு? கருப்பு புஞ்சை. உங்க தாத்தா பேரு? சிகப்பு புஞ்சை. அடாடா. உங்க அண்ணன் பேரு? லூசு புஞ்சை. உங்க தங்கச்சி பேரு? இது தேவையா நமக்கு? இதெல்லாம் கேட்கணும்னு நமக்கு கிரகமா இருக்கு. என் பேரு. சரி உன் பேர் என்ன? சுனிதா. யாரு கேக்குற? நோ நோ எல்லாருக்கும் அப்படிதான் கிடக்குது. அடியே உங்களுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளைன்னா அடக்க உடக்கமா வரணும். நீ என்ன எனக்கு ஒரு கெவுனத்துக்கு மாட்டிக்கிட்டு எனக்கு அடக்கமான பெண்ணை எங்க தெரியுமா பார்க்கலாம்? எங்க பார்க்கணும்? சுடுகாட்டுல பார்க்கலாம். அங்கதானே அடக்கம் பண்ணி வச்சிருக்கேன். அது சரி. அதுக்காக என்ன எல்லாத்தையும் சாவ சொல்றேன் நீனு? அப்பா வந்து என்ன தெரியுமா நம்மள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு? என்ன சொன்னாரு? கண்ணுக்கருத்துமா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. ஆமா. நம்ம மட்டும் தான் போறோமா? இல்லடி அம்மா வர்றாங்கல்ல. உங்க அம்மாவா? ஏய் எங்க அம்மா சொல்லல, இடத்துக்கு தலைவி வள்ளியம்மா. ஓ வள்ளியம்மா வர்றாங்களா? ஆமா. வள்ளியம்மா கூப்பிடுவோமா? கூப்பிடுவோம். வள்ளியம்மா அப்படி அப்படி கிட்ட வர மாட்டாங்க. மம்மி ப்ளீஸ் கம் கம். மம்மி ப்ளீஸ் கம் கம்மா. ஏய் யாருக்கு யார் மம்மிங்கற? ஏய் நான் வெளிநாடுடி. வெளிநாடா? வெளிநாடுனா உங்களோட கலாச்சாரத்தை அங்கேயே வச்சுக்கிறணும். இது நம்ம கலாச்சாரப்படி நம்ம மாறிறணும். ஓகே ஓகே. ஏய் ஓகே அப்படி சொல்ல கூடாது. ஓகேன்னு கத்த கூடாது. சரின்னு சொல்லி பழகு. ஓகே சரி. சோ அம்மா பானாக்கணுமாக்கா ஏதோ புடிச்சுட்டு ஆக்க சொல்ற வாகனம் அதுல சரியா இரு. ஆமா என்ன பெத்த ராசா. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலடா பாவியலா. ஏய் எந்தடி வாடிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பொம்பளை பிள்ளை தான் முதல்ல அடக்க உடக்கமா இருக்கணும். நீ பாட்டுல வர்ற நீ பாட்டுல போற. இது என்ன சத்திரமா? ஏண்டி சத்திரமாவா? சரி உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? பள்ளியறை நான் தானே பாரிஜாத பூந்தேனே கடலை கண்ணாடு கண்ணிமையில் முன்னாடு என்னவோ என்னவோ கண்டாடு கண்ணி
யாரடி சொல்லிட்டு இருக்க? என் மாமா. அவர்தான் மாமாவா? அவருக்கு தான் எனக்கும் அவருக்கும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட். அப்ப விடிஞ்சறத கல்யாணம்? நோ கல்யாணம், ஒன்லி ஃபர்ஸ்ட் நைட். ஸ்ட்ரைட்டா போயிட வேண்டியதே. ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா ஸ்ட்ரைட்டா போயிட வேண்டியது. என்ன பல்தைனா திருப்பி முடிக்கறாரு மேலங்கிலுமா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்ப இந்த மைக் செட் தான் போட வேண்டியது. முதல் இரவு எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ? அவர் எது கற்பனையில மிதந்து கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, குறுகுறுன்னு ஒன்னேவே பாத்துக்கிட்டு. அப்படிலாம் பார்க்காதீங்க, நம்பி ஏமாந்துருவீங்க. ஒன்னு 35 ரூபா. என்ன சொன்னோடனே மேலா போயிருச்சு பந்தோட ரேட் பேசாம இருக்கு. அது சரி. அது வாராண்டி வாராண்டி எங்கடி ஓட அம்மா வணக்கம். வாங்கம்மா வணக்கம் வணக்கம். குட் மார்னிங். ஆமா யார் இந்த பெண்ணு புதுசா இருக்கு? ஃபாரின்ல இருந்து வந்தேன். ஃபாரின்ல இருந்து வந்தீங்க? வெளிநாடு ஃபாரின்ல இருந்து வந்தாங்களா நீங்க? ஆமா வெளிநாடுமா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? எந்த நாடு அது? சுற்றுலா தலம்னு இப்ப சொல்றாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? உங்களை மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான். ஆனா வந்திருந்தாலும் அந்த கோவிலுக்குள்ள அவங்கள பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? முக்கா காலுக்கு இந்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய கதம்பம் பூவை வச்சுக்கிட்டு நெத்தியில அந்த குங்கும பொட்டை வச்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது அந்த மீனாட்சி அம்மனே பாக்குற மாதிரி ஒரு தோற்றம். அப்படின்னா புடவை கட்ட
கட்ட தெரியாதுதான். அதையும் ஒரு மாதிரி கட்டுற விதமா கட்டி தலை நிறைய கதமா பூ வச்சு அப்படி பொட்டு வச்சு வரும்போது அது ஒரு அழகா தானே இருக்கு நம்மள பார்க்கும்போது. நான் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்க? நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆமா, அப்படி அழகா இருப்பாங்க. அப்படி அப்ப நானும் போய் உடனடியா புடவை கட்டிட்டேன். என்னடி இது? எஸ் பொம்பளை லட்சமா இருக்கமே. தமிழுடைய கலாச்சாரத்தை இப்படி சீரழிக்கிறீங்களே அம்மா. எங்க தமிழ்நாட்டு பெண்கள் தான் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சீரழிக்கிறாடா. அதெல்லாம் ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த நீங்க இந்த பாடுபடுத்துறீங்களேடி. அம்மா இதமே டீசெண்டா இருக்கும். எங்க பக்கத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் கூட நம்ம தமிழனுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாங்க. ஆனா தமிழ் பெண்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிறாங்க. கிடையாதுமா. எல்லாரும் சொல்ல முடியாது. அங்க இருந்து பின்பற்ற ஆரம்பிச்சனே இவங்க அங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? பெற்றவங்களுடைய வளர்ப்பு அந்த மாதிரி. வளர்ந்து வரும் போதே பொம்பளை பிள்ளைங்கள எப்பா இப்படி எல்லாம் ஆடை அணிய கூடாது, இதெல்லாம் தவறு, நம்மளுடைய தமிழுடைய கலாச்சாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி வளர்த்தா தானே அது நல்லா இருக்கும். பெற்றவங்களே அதுக்கெல்லாம் ஆமதிக்கும் போது அப்புறம் வளர்ற பிள்ளைங்க எப்படி வளருங்க? அது போடாதானே. அது அப்புறம் பாலியல் பலாத்காரம் நடக்காம என்ன பண்ணு பலகாரம் அதெல்லாம் நடக்கிறது காரணம் என்ன? வீட்டுல இருக்க பெரியவங்க தான் காரணம். நம்ம இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நாகரிகமா தமிழனுடைய கலாச்சாரத்தின்படி இந்த உடல் பாகங்கள்லாம் எதுவும் தெரியாத அளவுக்கு என்ன உள்ள உள்பாவடை எல்லாம் கட்டி அந்த மாதிரி எல்லாம் ஆடை அணியறதுதான் நம்ம தமிழனுடைய கலாச்சாரம். சரிங்களா? உங்களுக்கு உள்பாவடை அணியில அது ஒரு கோபம் அவ்வளவுதானே. ஆமா. உங்களுக்கு என்ன இப்ப தமிழின் கலாச்சாரத்தைப்படி உள்பாவடையோட வரணும். உள்பாவடை கட்டி வரணும். இந்த வரேன் உள்பாவடை கட்டிட்டு வரேன். இந்த இடத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். மத்தாக்கலாம் அப்புறம் வச்சுக்கலாம். யார் இந்த பொம்பளை? அம்மா யார் நீ? நீங்க தானம்மா உள்பாவடை கட்டிட்டு சொன்னீங்க. ஏய் நான் தான் சொன்னல ஃபாரின் கேர்ள்.
உள்பாவடைன்னா உள்பாவடைய கட்டி அதுக்கு மேல ஆடை அணியணும் அப்படியா? வேற எங்க அப்பத்தாலாம் கடந்து சிரிக்குது உன்னைய பார்த்து. சிரிக்கிறாங்க இருக்கிறாங்களா? நான் அப்படி சொல்லமா, உள்பாவடைனா அப்படி சொல்லமா? அதாவது எப்படி சொல்றது, உள்பாவடை கட்டி அதுக்கு மேல அந்த உடல் பாகம்லாம் தெரியாத அளவுக்கு ஆடை போடுவாங்கல்ல, இந்த மாதிரி உள்பாவடையும் கட்டக்கூடாதுங்கிறீங்களா? அப்ப இத கழட்டி கரும முடிச்சவளை போடு உள்ள. ஏமா பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க, என்னடி வேலை பார்க்குற? ஏமா இந்த என்ன பார்த்தா உங்களுக்கு பாட்டு கிட்ட வருதா? என்னை பார்க்கும்போது என்ன பாட்டு தெரியுமா ஞாபகத்துக்கு வருது? என்ன பாட்டுமா? ஆத்தாடி பாவாடை காத்தாடை இஞ்சி காத்தாடை இஞ்சி கூத்தாடை புளிக்குது ரோசானாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஐயோ இடத்த பத்தி வருந்துச்சாச்சு. பெண்களா சேர்ந்துருக்கோம், ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? கும்மி அடிச்சு விளையாடுவோம். கும்மி அடிச்சு விளையாடுவோமா? ஏன்னா அவளும் இல்ல, நம்ம 2 பெண்கள் மட்டும் தான் இருக்கா. அதெல்லாம் கும்மி அடிச்சு விளையாடுவோமா? தண்ணி நானே தானே நானே மச்சான் தண்ணி நானே தண்ணி நானே தண்ணி நானே எம்மா தண்ணி நானே தண்ணி நானே தண்ணி நானே. நீங்க தான ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு இதுவா இருக்கு. நீங்க தான முழுமையா மறைக்கிற மாதிரி கேட்டீங்க. ஒரு வாரல குளிச்ச உடனே அருமையப்பா நாடக அமைப்பாளர் திருவாரூரை சேர்ந்த மனோகரனப்பா அவர்களை வருக 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 என அன்புடன் வரவேற்கிறோம். கலை இருட்டுல ஒண்ணும் தெரியல, வராரு, அங்கிட்டு வர்றாரா? என்னடி இது? உங்களுது இல்ல. ஆமா
என்னது 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 இது என்னடி இது என்னது இது என்னது இது என்னது இது என்னது நல்லா பாருங்க. ஏய் நீ மேல போட்டிருக்கிறது என்னதுடி? இதுவா? இது உங்களுதுதா? எல்லாம் ஒரே பிராண்டட் ஐட்டம். ஏய் இது என்னடி ஆடை? இதுதாம்மா நைட்டி. நைட்டின்னு ஏன் தெரியுமா பேர் வந்துச்சு? ஏன் நைட்டி பேர் வந்துச்சு ஏன் சொல்லு பாப்பா. இது ஏன்னா நைட்ல போறதுனால நைட்டி. அப்ப நீ பகல்ல போட்டு வந்திருக்கே, நீ என்ன பகத்தியா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. என்ன இந்த ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணுங்களே, இது என்ன நேரம்னு தெரிஞ்சு போயிடும். ஏய் இது தாண்டி நமக்கு பகல். ஓ அப்படி சொல்றீங்களா? ஆமா பறவைலாம் வந்துருச்சு. பறவைலாம் வந்துருச்சு. ஒரே விரட்ட விரட்ட விரட்டுங்க விரட்டுங்க விரட்டுங்க. ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் ஜா முடிஞ்சிச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம். என்னத்தா எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னத்தா கிளம்புறதுக்கு தான் வீட்டுக்கு அவங்க அங்க போய் பறவை விரட்டணும்ல. சரி சரி சரி. ஆளுக்கு ஒரு பக்கமான காவல் பார்க்க வேண்டும். தபமுனிகள் தப ஞானிகள் வரக்கூடிய இடம். அப்படி யாராவது என்னை கூப்பிடுங்க, வேற யாராவது நீங்களே பாத்துக்கோமா. இங்க ஒரு கடை இருந்துச்சேம்மா, காணோமா? எப்போ கேக்குற? காலையில காலி பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகி போயிருச்சா? நம்மளும் போவோமா?